வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஹைட்ராலிக் மற்றும் நியூமேட்டிக் காம்போனன்ட்களை அடையாளம் காணும் இந்த வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் செய்ய இயல்பவை: ஹைட்ராலிக் மற்றும் நியூமேட்டிக் காம்போனன்ட்களை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டை பராமரிக்க இயலும். ஹைட்ராலிக் அமைப்புகளின் அடிப்படை வரையறையுடன் இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். ஆயில் எனப்படும் அழுத்தப்பட்ட ஃப்ளூயிடானது வேலையை செய்வதற்கு ஒரு ஆக்சுவேட்டருக்கு ஆற்றலை கடத்துகிறது. இந்த அமைப்பின் காம்போனன்ட்கள் சக்தி ஆதாரங்கள், கண்ட்ரோல் வால்வுகள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள். மற்றொரு வகை நியூமேட்டிக் அமைப்பு. ஒரு நியூமேட்டிக் அமைப்பில் அழுத்தப்பட்ட அதாவது கம்ப்ரஸ்ட் காற்று ஆற்றலை ஒரு ஆக்சுவேட்டருக்கு அனுப்புகிறது. இந்த சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் சக்தி ஆதாரம், கண்ட்ரோல் வால்வுகள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள். மாஸ்டர் சிலிண்டர் என்பது பவரை வழக்கமாக ஓட்டுநரின் காலில் இருந்து ஹைட்ராலிக் அழுத்தமாக மாற்றும் ஒரு சாதனமாகும். இந்த சாதனத்தின் நோக்கம் ஹைட்ராலிக் அமைப்பில் மறுமுனையில் உள்ள ஸ்லேவ் சிலிண்டரை கட்டுப்படுத்துவதாகும். ஓட்டுநர் கிளட்ச் மிதியை அழுத்தும் போது செலுத்தப்பட்ட விசை பிஸ்டன் சிலிண்டரை தள்ளுகிறது. அதன் மூலம் பயன்படுத்தப்படும் சக்தியை ஹைட்ராலிக் அழுத்தமாக மாற்றுகிறது. இந்த அழுத்தம் கிளட்ச் அமைப்பின் ஸ்லேவ் சிலிண்டருக்கு அழுத்தத்தை கடத்தும் பைப்புகள் வழியாக ஹைட்ராலிக் ஃப்ளூயிடை செலுத்துகிறது. ஒவ்வொரு மாஸ்டர் சிலிண்டருக்கும் அதன் பயன்பாட்டின் அடிப்படையில் பிரேக் அல்லது கிளட்ச் ஃப்ளூயிடை வழங்கும் சேமிப்பிடம் உள்ளது. மாஸ்டர் சிலிண்டருக்குள் காற்று நுழைவதை தடுக்க இந்த ஃப்ளூயிட்கள் உதவுகின்றன. ஸ்லேவ் சிலிண்டர் என்பது ஆட்டோமொபைல் அமைப்பில் ஒரு அங்கமாகும். இது ஹைட்ராலிக்ஸை பயன்படுத்தி வாகனத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு எந்திர ஆற்றலை மாற்ற உதவுகிறது. ஒரு வாகனத்தின் கிளட்ச் மிதி சரியாக செயல்பட டிரான்ஸ்மிஷன் அமைப்புடன் பயனுள்ள இணைப்பு இருக்க வேண்டும். அது ஹேண்ட் மெத்தட் ஆகவோ அல்லது ஹைட்ராலிக்ஸ் ஆகவோ இருக்கலாம். பயனுள்ள இணைப்பை வழங்க ஸ்லேவ் சிலிண்டர் உதவுகிறது. ஸ்லேவ் சிலிண்டர் என்பது உள் பிஸ்டனுக்கு எதிராக ஹைட்ராலிக் அழுத்தத்தை பயன்படுத்தி பரிமாற்ற அமைப்பின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு சக்தியை மாற்றுவதன் மூலம் தேவையான இணைப்பை உருவாக்குகிறது. ஹைட்ராலிக் ஹோஸ்கள் நெகிழ்வான வலுவூட்டப்பட்ட குழாய்கள். உயர் அழுத்த அமைப்புகளுக்குள் ஹைட்ராலிக் ஃப்ளூயிடை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இணைக்கும் காம்போனன்ட்கள் வால்வுகள், ஆக்சுவேட்டர்கள் மற்றும் கருவிகள். ஹைட்ராலிக் ஹோஸ்கள் ஹைட்ராலிக் அமைப்புகளில் முக்கியமானவை மற்றும் உயர் அழுத்த செயல்பாட்டின் காரணமாக வலுவூட்டப்பட்டவை. ஒரு ஹைட்ராலிக் ஹோஸை தேர்ந்தெடுக்கும் முன் இந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும்: பரிமாணங்கள், செயல்திறன் விவரக்குறிப்புகள், உற்பத்திக்கு பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அம்சங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். நியூமேட்டிக் அமைப்பின் அடிப்படை வரையறையை நாம் ஏற்கனவே விவாதித்தோம். இப்போது இந்த தலைப்பை தொடங்கலாம். வளிமண்டல காற்றை அழுத்தப்பட்ட காற்றாக மாற்றுவதற்கு ஏர் கம்ப்ரஸர் பயன்படுகிறது. இவை பின்னர் பயன்படுத்துவதற்காக ஒரு தொட்டி அல்லது சிலிண்டரில் சேமிக்கப்படுகிறது. ஆற்றலை உருவாக்க அழுத்தத்தின் கீழ் வளிமண்டல காற்றை சேமிக்கப்படுகிறது. பிஸ்டன் கீழ்நோக்கி செல்லும் போது சிலிண்டருக்கு வெளியே உள்ள வளிமண்டல அழுத்தத்தை விட சிலிண்டருக்குள் குறைந்த அழுத்தத்தை உருவாக்குகிறது. இதனால் காற்று இன்லெட் வால்வை கடந்து சிலிண்டருக்குள் செல்கிறது. பிஸ்டன் மேலே செல்லும் போது அது காற்றை அழுத்துகிறது. அழுத்தத்தினால் இன்லெட் வால்வ் மூடப்படுகிறது. மேலும் பிஸ்டன் மேலே சென்ற பிறகு அழுத்தப்பட்ட காற்றை வெளியேற்றும் வால்வ் வழியாக ரிசர்வேருக்கு செல்கிறது. இதைத்தான் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படுகிறது. ஏர் கம்ப்ரஸர் நிலையான கருவிகளை விட அதிக சக்தி வாய்ந்தவை மற்றும் இதற்கு தனியான பெரிய மோட்டார்கள் எதுவும் தேவையில்லை. காற்று கம்ப்ரஸர் முக்கிய நன்மைகளில் இவையும் ஒன்றாகும். ரிசர்வேர் டேங்கில் அதிக அழுத்தப்பட்ட காற்றை சேமிப்பது ஆபத்தானது.
எனவே பிரஷர் ரிலீவ் வால்வ் அல்லது ஏர் ரெகுலேட்டர் எனப்படும் இறக்கி வால்வ், அதாவது அன்லோடர் வால்வ் எனப்படும் பாதுகாப்பு கருவியை பயன்படுத்த வேண்டும். அழுத்தப்பட்ட காற்று சேமிப்பு தொட்டியில் உள்ள அன்லோடர் வால்வ் முன்னமைக்கப்பட்ட வரம்பை மீறும்போது அதிகப்படியான காற்றை வெளியேற்றுவதன் மூலம் தொட்டியின் அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. பெரிய அளவிலான ஏர் கம்ப்ரஸர்களில் கம்ப்ரஸருக்கு அருகில் அன்லோடர் வால்வ் பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்ததாக பிரேக் வால்வை பற்றி பார்ப்போம். ஓட்டுநர் பிரேக்குகளை அழுத்தும் போது ஃபுட் வால்வ் ரிசர்வாயர் டேங்கிலிருந்து அழுத்தப்பட்ட காற்றை சக்கரத்தை நிறுத்த பிரேக் அறைக்கு அனுப்புகிறது. பிரேக் ட்ரெடிலை, அதாவது பிரேக் பெடலை தேவையான அழுத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் காற்றின் அளவை கட்டுப்படுத்தலாம். ட்ரெடிலை நகர்த்துவதன் மூலம் ஓட்டுநர் பிரேக் அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதிகபட்ச அழுத்தமானது ரிசர்வாயர் டேங்கை விட குறைவாக இருக்கும். ட்ரெடிலை விடுவிப்பதன் மூலம் காற்றோட்டத்தை நிறுத்தலாம். அது பிரேக்குகளை துண்டிக்கும். பிரேக் சேம்பர் அழுத்தப்பட்ட காற்றின் சக்தியை எந்திர இணைப்புகளுக்கு மாற்ற பயன்படுகிறது. ஒரு பிரேக் அறை நடுவில் ஒரு நெகிழ்வான டயஃப்ரமினால் ஆன வகுக்கப்பட்ட ஒரு வட்ட கொள்கலனை கொண்டுள்ளது. காற்றழுத்தம் டயஃப்ரமை அழுத்தத்தினால் தள்ளி ஸ்லாக் அட்ஜஸ்டருக்கு எதிராக புஷ்ராடை வெளிப்புறமாக இயக்குகிறது. வாகனத்தில் 2 முன் மற்றும் 2 பின் பிரேக் அறைகள் உள்ளன. பிரேக் அறையின் காற்றழுத்தம் மற்றும் டயஃப்ரமின் அளவை பொறுத்து விசை இருக்கும். பிரேக் அறையில் வாகனத்தின் பிரேக்களை பயன்படுத்துவதற்காக அழுத்தப்பட்ட காற்று சக்தியை எந்திர சக்தியாக மாற்றுகின்றன. ஸ்லாக் அட்ஜஸ்டர் என்பது ஏர் பிரேக் சிஸ்டத்தின் ஒரு அங்கமாகும். இது வாகனம் செயல்பாட்டில் இருக்கும்போது தேவையான பிரேக் அழுத்தத்தை வழங்குகிறது. இது நேரியல், அதாவது லீனியர் இயக்கத்தை எஸ்கேமின் சுழற்சி இயக்கமாக மாற்ற பயன்படுகிறது. இது பிரேக் ஷூக்களை பிரேக் ட்ரம்மிற்கு எதிராக தள்ளும் ஒரு சாதனமாகும். திறம்பட்ட பிரேக்கிங்கிற்காக பிரேக் லைனிங்கிற்கும் பிரேக் ட்ரம்மிற்கும் இடையே சரியான தூரத்தை பராமரிக்க ஸ்லாக் அட்ஜஸ்டர் உதவுகிறது. ஏர் பிரேக் பிரஷர் காஜ் என்பது ஏர் பிரேக்குகளை கொண்ட வாகனங்களில் ஒரு முக்கிய அங்கமாகும். இது பாதுகாப்பான செயல்பாட்டிற்கான ஏர் டேங்கில் உள்ள அழுத்தத்தை குறிக்கிறது. இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் உள்ள பிரேக் பிரஷர் காஜ்கள் பிரேக் ஃப்ளூயிட் அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுகின்றன. பிரேக் சிலிண்டரில் உள்ள சிக்கல்களை கண்டறியவும் சரியான பிரேக் செயல்பாட்டை உறுதிப்படுத்தவும் உதவுகின்றன. வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஹைட்ராலிக் மற்றும் நியூமேட்டிக் காம்போனன்ட்களை அடையாளம் காணும் இந்த தலைப்பை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவை: ஹைட்ராலிக் மற்றும் நியூமேட்டிக் அமைப்புகள் மற்றும் அவற்றின் காம்போனன்ட்களின் வரையறை, செயல்பாடு மற்றும் வேலை ஆகியனவாகும்.